பத்ரிஜி வந்து தியான யஜ்யங்கள் செய்யும் பொழுது உலக அமைதி நிலவும் என்று சொன்னார் இல்லையா? அதோட அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஒரு யக்னம்னு ஒரு இடத்துல பண்ணா இத்தனை பேர் கூட்டா சேர்ந்து பண்ணும்போது அந்த பிரமிட் உடைய சக்தி, கூட்டு தியான சக்தி, அதுக்கப்புறம் இசை தியான சக்தி எல்லாமே உலகமெங்கும் பரவும். யாராவது ஒரு பெரிய பணக்காரரை பிடிச்சி அவர்கிட்ட கோடிக்கணக்கில் வாங்கி நம்ம ஒரே அடியாக இதெல்லாம் நடத்தலாம். ஆனால் இது மாபெரும் புண்ணிய காரியம். யக்னம் செய்யலைன்னா, யக்னம் இல்லைன்னா மனித உலகம், தெய்வ உலகம் இரண்டு பிரிஞ்சு இருக்கும். இப்போ ஒரு குரு கிட்ட கற்றுட்டு அவர்கிட்டயே எல்லாம் தெரிஞ்சுட்டு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு சுவாச குருவை பிடிச்சிட்டேன், அடுத்த பத்ரிஜியை பிடிச்சிட்டேன். அப்படி தான் நான் போக முடியுது. ஞானம் தேடுதலை கூட ஞானம் தான். எங்கே கவனம் வருமோ வெற்றி வரும்ட்டு. ஆனால் நாங்கள் தப்பான விஷயத்த கவனிக்க ஆரம்பித்தா இருக்கிறதும் போயிடுமே. ஒரு 100 பேர் சேர்ந்து பணம் கொடுத்தாலே யக்னங்களை நம்ம செய்திடலாம். ஆனால் பத்ரிஜி ஏன் நன்கொடைகள் வாங்கி யக்னங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? என்ன 3 சிங்கங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் இத்தனை விடைகள் வருது நமக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நிறைய கேள்விகள் இருக்குல்ல நம்மக்கிட்ட. மாஸ்டர்ஸ் 3 பேர் சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. 3 பேருமே ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்களுடைய கேள்விகள் நிறைய வந்திருக்கு எங்ககிட்ட. அதற்கான பதிலை நம்ம அவங்கக்கிட்ட தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கிரிஜா மேடத்துக்கிட்ட கேட்குறேன் நான். மேடம், பத்ரிஜி தியான யஜ்யங்கள் செய்யும் பொழுது உலக அமைதி நிலவும் என்று சொன்னார் இல்லையா? அதோட அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்ச்சி, கேள்வி பதில். தியான யக்னங்கள் நடக்கும்போது அங்கு அதன் விளைவு என்ன அப்படின்னா உலக அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி. ஆமாம், நிஜம்தான். அதுக்கு ஒரு உதாரணமும் அவரே சொல்லியிருக்காரு. ஒரு குளம் இருக்குது, அதில் அமைதியாக தண்ணி இருக்குது. அதில் ஒரு சின்ன கல்லை இப்படி போடுறீங்கன்னா அது அலை எங்கே வரைக்கும் போகும்னா அந்த கடைசி வரைக்கும் அந்த மதில் இருக்கும்ல, செவரு கட்டியிருப்பாங்களே குளத்துக்கு, அந்த மதில் வரைக்கும் அந்த அலை போகிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. சின்னதுலலாம் கல்லை எரிஞ்சு விளையாடுவோம் இல்லையா? அலையா அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே வரும் இல்லையா? அது வரைக்கும் போய் சேரும். அது மாதிரி ஒரு யக்னம்னு ஒரு இடத்துல பண்ணால் இத்தனை பேர் கூட்டாக சேர்ந்து பண்ணும்போது அந்த பிரமிட் உடைய சக்தி, கூட்டு தியான சக்தி, அதுக்கப்புறம் இசை தியான சக்தி எல்லாமே உலகமெங்கும் பரவும். அது பரவி தான் இவ்வளவு தூரம் அமைதியாவது இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி ஸ்வர்ணா மேடம்க்கு. ஒரு 100 பேர் சேர்ந்து பணம் கொடுத்தாலே யக்னங்களை நம்ம செய்திடலாம். ஆனால் பத்ரிஜி ஏன் நன்கொடைகள் வாங்கி யக்னங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நல்ல கேள்வி மேடம். யாராவது ஒரு பெரிய பணக்காரரை பிடிச்சி அவர்கிட்ட கோடிக்கணக்கில் வாங்கி நம்ம ஒரே அடியாக இதெல்லாம் நடத்தலாம். ஆனால் இது மாபெரும் புண்ணிய காரியம். உலக அமைதிக்காக நடக்கும் போது இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யார் யாரெல்லாம் இதில் தம் பங்கு கொடுக்க முடியுமோ அது 1 ரூபாவாக இருந்தாலும் அது நாம் வாங்கி இங்கே செலவு செய்யணும். அவருக்கு கொடுத்த அந்த 1 ரூபா ஆகட்டும், அது அவங்களுக்கு ஒரு நன்மையை தரும், அவங்கள தியானத்துக்கு கூட்டிகிட்டு வரும். அந்த புண்ணியம் இது எல்லாருக்குமே போய் சேரணும், ஒருத்தருக்கு சேர்றது கிடையாது. அதற்காகத்தான் நாம் எவ்வளவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் நம்ம முந்தி விரித்து கேட்டோம். எவ்வளோ வந்தது? நம்ம ஊர் சுற்றி எல்லாம் கேட்டதை விட அன்றைக்கி கேட்டதுக்கு 60,000க்கு மேலே வந்தது. எல்லாரையும் இங்கே பங்கெடுத்து கொள்ளணும் என்பதற்காகவே இந்த வழி பத்ரிஜி தேர்ந்தெடுத்தார் மேடம். தேங்க்யூ மேடம். மாஸ்டர்ஸ், இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் பட்டுது, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை பார்க்காமலே கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியல. அப்புறம் தான் யோசிச்சேன் எதனால் இதை பார்க்காமலே கேட்க முடியலன்ட்டு. அப்போ என்ன தெரிஞ்சுன்னா இந்த கேள்வி எந்தில்லை, இது யூடியூப்பில் இதில் மற்றவங்க கேட்ட கேள்வியை அதை அவங்களுக்காக நான் கேட்கணுன்னும் போது டக்குன்னு என் மனசில் பதிய மாட்டேங்குது. அதனால நான் இதை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குது. பிரசாந்தி மேடம்க்கு இந்த கேள்வி. யஜ்ஞங்களில் நடக்கும் கூட்டு தியானங்களில் கண்களுக்கு தெரிந்து அல்லது சூட்சமமாக என்ன நடக்குகிறது? இங்கே நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கறது கண்ணுக்கு தெரியற கடவுள்கள். சூக்ஷ்மமாக தேவதர்கள் யக்னத்துக்கு வருவாங்க. இது பகவத்கீதையில் இருக்கிற விஷயம். ஒரு
யக்னத்தால் என்ன நடக்குது அப்படின்னா, யக்னம் செய்யலைன்னா, யக்னம் இல்லைன்னா மனித உலகம் தெய்வ உலகம் 2 பிரிஞ்சு இருக்கும். ஒரு யக்னம் நடத்தாலே அவங்களுக்கு நம்மளுக்கு தொடர்பு வருது. எப்போ தொடர்பு வருதோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறங்கி வருவாங்க. இறங்கி வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, நம்ம செய்யணும், அவ்வளோதான். அந்த ஸ்டெப்பு போட்டாலே அவங்க இறங்கி வராங்க. இன்னொரு விஷயம், நம்ம என்ன நினைக்கிறோம், மனித பிறவி அப்படின்னா கர்மாலிருந்து பிறப்பு கிடையாது. மனிதன் வந்ததே யக்னம் செய்கிறதுக்காக பிறப்படுத்தி வந்திருக்காங்க, மறந்து போயிருக்காங்க. எப்பொழுது யக்னங்கள் அதாவது உலக நன்மை செய்வானோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த யூனிவர்சல் சக்கரால வருவாங்க. அதுதான் சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயங்கள். இனிலேருந்து யக்னம் செய்வோமா, யக்னங்கள் செய்வோமா. தேங்க்யூ மேடம். எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க பாருங்கள். யக்னங்கள் செய்வோமா, அதை விட யக்னங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அத்தனை பேரும். இந்த வாட்டியை விட அடுத்த வாட்டி இன்னும் பல மடங்கு 10 மடங்கு இங்கே வரணும் அப்படின்றது நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா யக்னம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்தி மேடம் கிட்டே இன்னொரு கேள்வி. பிஎஸ்எஸ்எம்மின் நோக்கம் என்ன? இன்னொன்று, இந்த மாதிரி இதுக்கு அமைப்புகள் என்பது தேவையா? எந்த ஒரு விஷயத்துக்கு அமைப்பு கண்டிப்பாக தேவை. அது அடிப்படையாக இருக்கும். அது நம்மளுக்கு பிஎஸ்எஸ்எம் நோக்கம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தியானம், ஸ்வாத்தியாயம், சஜன சாங்கச்சம், இது நம்மளுடைய ஆன்மாவுக்கு கொடுக்கறது. அடுத்து இன்னொரு ஒர்க் இருக்கு, தியான ஜெகத், பிரமிட் ஜெகத், சைவ உணவு ஜெகத். இது உலகத்துக்கு கொடுக்கறது. தட் இஸ் ஆன்மாவுக்கு கொடுக்கறது 3, உலகத்துக்கு கொடுக்கறது 3. இதுதான் நோக்கம். இன்னொரு நோக்கம் இருக்கு, பிஏ மாஸ்டர், நாட் ஃபாலோயர், நாட் டிசிபிள். யாருக்கு அடிமையாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ ஆர் காட். அது ஃபிசிக்கலாக மாஸ்டர்ஸ் இருக்கட்டும், ஆஸ்ட்ரலாக இருக்கிற மாஸ்டர்ஸ் இருக்கட்டும், யாருக்கும் நம் அடிமை கிடையாது. நம் அனைவரும் கடவுள்கள், நம் அனைவரும் ஆசாங்கள். அதுதான் சார் சொன்னது. பிஏ மாஸ்டர், ஒரு ஆசானா இரு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இப்போ பிஎஸ்எஸ்எம்ல பார்த்தீங்கன்னா பத்ரி சார் சொல்லியிருக்காங்க 1,44,000 ஒளிப்பணியாளர்கள் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். 1,44,000 ஒளி பணியாளர்கள் அப்படின்னா யார்? ஒளி அப்படின்னா அறியாமை என்பது ஒரு இருள். அந்த அறியாமை நீங்கி ஒளியில் வந்திருப்பவர்கள். அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, ஒளி கிடைச்சவங்க சும்மாவே இருக்க விடாது. அந்த ஒளி அது போய் எல்லா இடத்துலையும் பிரகாசத்தை காட்டும் இல்லையா? ஒரு லைட்டை போட்டோம்னாக்கா அந்த இருட்டு மறைஞ்சு அந்த பிரகாசம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அவங்க இருந்தாலே போதும், அந்த பிரகாசம் பரவிக்கும். ஆனால் அவங்க திருப்பியும் முயற்சி பண்ணி அந்த பணியாளர்களாக இருக்கிறதுனால அந்த கடமையை உணர்ந்து அவங்க மற்றவங்களுக்கும் அந்த அறியாமை போக்குறதுக்காக வழியை காட்டிகிட்டே வருவாங்க. அவங்க தான் ஒளி பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த லைட் ஒர்க்கர்ஸ் 1,44,000 பேர் மேலுலகத்தில் இருந்து நம்ம உலகத்துக்கு எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் பத்ரிஜிக்கு என்ன பண்ணினாக்கா, இந்த ஜென்மத்தில் அவர் முடிச்சுட்டு போன ஜென்மத்தில் என்ன பிரதானமான வேலை என்ன அப்படின்னாக்கா, அந்த 1,44,000 ஒளி பணியாளர்களையும் கண்டுபிடிச்சு அவங்களை ஊக்குவித்து நிறைய பிரமிட்கள் கட்ட வச்சு, நிறைய தியான யக்னங்கள் பண்ண வச்சு, நிறைய தியான அவங்க சாதனையும் அவங்க பயிற்சியும் பண்ணணும், அதில் மற்றவங்களையும் பயிற்சியில் ஈடுபட வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தாரு பத்ரிஜி. ஏன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப வழியை காட்டி வகுத்து கொடுத்தாரு. அப்போ தான் அவங்க அந்த வழியில் போக முடியும் சொல்லிட்டு. அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தா கூட ஒரு அமைப்பின் கீழ் வரும்போது அது ஒரு டிசிப்ளின்டாக, ஒரு அழகாக, ஒரு கட்டுப்பாட்டோட, ஒரு கடமை உணர்ச்சியோடு அது நடைபெறும். அந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கண் கூட பார்க்குறோம். பத்ரிஜி எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்து, எவ்வளோ ஊக்கம் கொடுத்து நம்ம எல்லாம் அந்த பாதையில் வர வச்சிருக்காரு. இன்னும் நம்ம அதுக்காக சாதனை நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே வரணும்.
நிறைய சாதனை படைக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் ஒளிப்பணியாளர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வேலை வந்து ரொம்ப சூட்சமமானது, ரொம்ப அபாரமானது. இந்த உலக மனித சமுதாயத்துக்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது. இன்னும் நிறைய சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த கிசே பிரமிட் அப்படிங்கிற பெரிய பிரமிடையே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ அவங்கெல்லாம் மேலுலகவாசிகள். அவங்க கீழே இறங்கி வந்து அந்த பிரமிடுகளை எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்படி பல வேலைகள் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்மெல்லாம் அந்த ஒளிப்பணியாளர்கள் தான். ஆனால் நம்ம அது தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். பத்ரிஜி வந்து உணர்த்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த வழியை வகுத்து கொடுத்துருக்காரு. இப்போ சுவர்ணா மேடம்க்கு இந்த கேள்வி. மேடம், அகத்திய பிரமிட் என்று தமிழ்நாட்டில் உள்ளது போல் பல மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, ஆந்திரா, அங்கே உள்ளது போல வேற எந்த நாடுகளில் உள்ளது? பல நாடுகளில் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் ஒன்று புதுசாக பெரிய பிரமிடு ஒன்று கட்ட போகிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு சிறிய பிரமிடும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இன்னும் பிஎஸ்எஸ்எம்எல் இல்லாமல் இன்னும் பல பழைய கால பிரமிடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. சைனாவில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஈவன் அமெரிக்காவில் இருக்க மச்சு பிச்சு, இந்த மாதிரி பல நாடுகளில் இருக்குது. இப்போ குரோயேஷியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருந்தது. அவர் இவான் பார்த்த பிறகு இது நேச்சுரலாக இருக்கிற மலை இல்லையே, வேறு ஏதோ இருக்குன்னு சொல்லி அவர் எல்லாமே தோண்டி பார்க்கும்போது அது மனுஷங்களால் கட்டப்பட்ட ஒரு பிரமிடுன்னு தெரிஞ்சது. பல யுகங்களாக அது மூடி இருக்குது. அது மேலே மண் பட்டு அதில் மரங்கள் வளர்ந்து அது மலையாக இருந்தது. ஆனால் அது பிரமிடு. இந்த மாதிரி எத்தனையோ பிரமிடுகள் இன்னும் பூமியில் ஒளிந்திருக்கு. இன்னும் நமக்கு தெரியாமல் எத்தனையோ இருக்கு. வரப்போறும் நாட்களில் இது எல்லாமே வெளியிலே வரும். வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சைனாவில் அரசர் தன்னுடைய அரச மாளிகையை பிரமிட் ரூபத்தில் தான் கட்டியிருக்கிறாரு. அது ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. அது சைனீஸுக்கு கூட தெரியாது. காலப்போக்கில் இந்த மாதிரி எத்தனையோ பல்லாயிரம் பிரமிடுகள் இருக்கு. நமக்கு இப்போ தெரிஞ்சது ஒரு கிசா பிரமிடு மட்டுமே. இது போன்ற மாபெரும் பிரமிடுகள் எத்தனையோ இருக்கு. அதை அனைத்தும் நமக்கு கூடிய சீக்கிரம் பூமியில் நம் செயல்பாட்டுக்கு வரும். அது வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. ஆனால் பத்ரிஜி அதுக்குள்ளேயே சின்ன பிரமிடுகளாகட்டும், ரூஃப்டாப் பிரமிடுகளாகட்டும், எதையாகட்டும் அனைத்தும் கட்டி இது அனைத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்திருக்கிறாரு. இது அனைத்தும் சேர்த்து பூமிக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுக்கிறது. பூமியில் இருக்கும் நமக்கும் அந்த சக்தியை நம்ம பெறுவதற்காகத்தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இங்கே தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. மறுபடியும் உங்களுக்கே ஒரு கேள்வி. என்னென்ன சிஷ்யர்களை தன் வசப்படுத்தி கொள்ள குருமார்கள் எப்பயுமே வந்து நமக்கு கீழே தான் சிஷ்யர்கள் இருக்கணும். அப்படி நம்ம வந்து குருவாக தான் இருக்கணும். சிஷ்யர்கள் நிறைய அமைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உன்னுடைய சுவாசமே உன்னுடைய குரு, அதை வைத்து உன்னை மேம்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி சொன்னார். பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த பத்ரிஜியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லணும். அவங்க வாழ்க்கையில் வந்து பத்ரிஜியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் குருவாக முடியாது. குரு என்ற சம்பிரதாயம் வந்து பக்தி மார்க்கத்துக்கு சம்மந்தப்பட்டது, அது மதத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆன்மீகத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு நீங்களே குரு. உங்களுடைய சுவாசமே உங்களுக்கு குரு. உங்கள் சுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் அனைத்து ஞானத்தையும் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். அதாவது ஆக்டிவேட் ஆகும். இப்போ டீஆக்டிவேட்டில் இருக்குது. அதுக்காகத்தான் இங்கே வந்து யாருக்கும் குருவாக முடியாது. அனைவரும் குருவாகத்தான் இருக்கணும். ஒரு குருவின் லட்சியம் என்னன்னா, அனைவருக்குள்ளேயும் இருக்கும் அந்த கடவுளை, அந்த குருவை அனைவருக்கும் அது செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தான். பத்ரிஜியுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பத்ரிஜி இல்லைன்னா நமக்கு இந்த ஜானம் இல்லைன்னா இந்த ஆன்மீக மன்றம் இல்லை. பத்ரிஜி கொடுத்த ஞானம் என்பது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இவர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காருன்னு தோணும். பல பேருக்கு இருக்கிற மித்து என்னென்னா, அவர் வந்து வேறு எந்த ஞானமோ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே பொய். அந்த ஞானம் அனைத்தும் மற்ற உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டது. நாம் இப்போ பூமியில் இருக்கிறோம், வேறு உலகங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு வேண்டிய அனைத்து ஞானமும் அவர் தந்து போயிருக்கிறார். அதை நாம் கடைபிடித்தால் போதும், இந்த பூமியில் இந்த பிறவி கடலை நாம் நீந்தி இன்னொரு பிறவி இல்லாமல் நாம் முக்தி மோட்சத்தை பெறலாம். முக்தி மோட்சம் பெறும் ஒரு அளவுக்கு அவருடைய ஞானம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அவர் இல்லைன்னா நமக்கு ஞானமும் இல்லை, வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமும் நிம்மதியும் இல்லை.
ஒரு சின்ன விஷயம், கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்து நீங்கள் மூச்சை கவனிச்சா போதும்னு அந்த ஆதங்கம்தான். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஒரு சூசைடு கேண்டிடேட்டாகவும் இருந்திருக்கிறேன்னு நான் பழைய பேர் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, எந்த செலவும் இல்லை. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து நமக்கு எவ்வளோ தெளிவு வருது, இந்த தெளிவு அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணுமே என்ற ஆதங்கம் தான் இந்த சொசைட்டி இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கே காரணம். இதுதான் பத்திரிகையினுடைய முக்கியத்துவம். டாக்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை விடுவித்தாரு, நான்வெஜ்ல இருந்து நம்மளை விடுவித்தாரு, பல பாவங்களில இருந்து நம்மளை விடுவித்தாரு. இதை விட பத்திரிகை முக்கியத்துவம் நீ எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? பத்திரிகை தான் எல்லாமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே, அந்த ஒருவன் பத்ரிஜி. ரொம்ப அற்புதமாக இருந்தது மேடம். ஓகே, இப்போ இந்த கேள்வி வந்து கிரிஜா மேடம்க்கு. இது வந்து குரு பற்றிய கேள்வி. இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ குரு பற்றிய கேள்வியில் 2வது உங்ககிட்ட கேட்குறோம். இப்போ வந்து பத்ரிஜி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து குருமார்கள் கிட்ட கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்க மேலேயே வந்து பழி சுமத்துனாங்க, அவங்க பின்னாடி புறம் பேசுகிறாங்க. இது அவங்களுடைய அறியாமையை காட்டுதா? இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு குரு கிட்ட கற்றுட்டு அவர்கிட்டயே எல்லாம் தெரிஞ்சுட்டு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அது முக்கியமாக வந்து நம்ம இங்கேருந்து இந்த உலகத்தை விட்டு வேறு உலகங்களுக்கு சென்றவர்கள் பற்றி ஒருபோதும் பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. சாதாரண மனிதர்களை பற்றி கூட பேசக்கூடாது. குருமார்களை பற்றி நிஜமாவே பேசக்கூடாது, பேச முடியாது. நிஜமாவே அவங்கக்கிட்ட நிஜமாக கற்றுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி அதுக்கு தப்பாக சொல்ல முடியும்? நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூலில், இன்னும் கூட நம்ம சில டீச்சர்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னாக்கா அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த பாடம் நமக்கு எவ்வளவு தூரம் நம்மளை வளர்த்திருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தாலே அந்த மனசில் எவ்வளோ சந்தோஷம் வரும்ல நம்ம டீச்சர்ஸை நினச்சாக்கா. அவங்கள பற்றி ஏதாவது யாராவது குத்தம் குறை சொன்னால் கூட வீட்டில் நம்ம வந்து இல்லை அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவ்வளோ நல்ல டீச்சர் பேரில் எவ்வளோ சின்ன குழந்தைங்க வந்து டீச்சர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எனக்கெல்லாம் ரொம்ப என்னோட டீச்சர்ஸ் பிடிக்கும், அவங்களே பிடிச்சிட்டு போவேன். அந்த மாதிரி சின்னதுலேருந்தே நம்மளுக்கு வந்து டீச்சர்னால் ரொம்ப இஷ்டம். அப்படி இருக்கிறவங்கள பற்றி எப்படி நினைக்க முடியும்? தப்பாகவே நினைக்க முடியாது. வீட்டில் வந்து உங்கள் டீச்சர் சொல்லித்தந்த லட்சணமாக இது அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்க. அப்போ அவங்க கூட எல்லாம் சண்டை போடுவோம், கோபமாக வரும், இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சின்ன ஒரு பாடத்திலேயே அவ்வளோ தூரம் நம்ம வந்து ரெஸ்பெக்டாக அந்த டீச்சர்ஸ்கிட்ட கொடுக்குறோன்னா நம்ம வாழ்க்கையே மாற்றி போட்ட, நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்ட, வாழ்க்கையில் சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி நல்ல மார்க்கத்தை காட்டின ஒரு குருவை பற்றி நம்மளால் எப்படி பேச முடியும்? யாராலையும் சாதாரணமாக யாராலையும் பேச முடியாது. அப்படி பேசியிருந்தாங்கனாக்கா அவங்க மனிதர்களை விட ரொம்ப இழிவான பிறவி அப்படின்னு தான் நான் சொல்வேனே தவிர்த்து வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட குருவை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். குருவன்னு இல்லை, குருவோட உருவத்தையோ குருவை பற்றியோ இல்லை சொல்கிறோம், குருவோட ஞானத்தை. அவர் பெற்றிருக்கிற ஞானத்தை வந்து அள்ளி தருவார். அந்த அள்ளித்தர ஞானத்தை நாம் அடைஞ்சு நாம் அதை அறிவாக அடைஞ்சுக்கோம். நம்ம அறிவாக அடைஞ்சு அது நம்மளுக்கு அது நம்ம உணர்ச்சி பூர்வமாக ஆகும்போது தான் அது ஞானமாகுது. அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அனுபவிக்கும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அறிவானது ஞானமாகுது. இப்போ காஃபி இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அது அறிவு. ஆனால் குடித்தப்போ தானே அது எவ்வளவு நல்லா இருக்குன்னு அது ஞானம். குடிச்சப்போ நம்மளுக்கு உணர்றோம்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் ஞானம். ஸோ அந்த மாதிரி ஞானத்தை வழங்கி இருக்கிறவங்க, ஞான பாதையை காட்டி இருக்கிறவங்க, அறிவை ரொம்ப நிறைய நம்மளுக்கு தந்திருக்கிறவங்கள நம்ம ஒருபோதும் மனசால் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கல, அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல, அவங்க சொல்கிற ஞானத்தை மார்க்கத்தில் வரல, வேற எதுலேயும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க பாதை வேற, அவங்க வேற ஒரு லெவலில் இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி செய்யக்கூடாது, செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சத்தியம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி சுவாசம் மீது கவனம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி எங்களது என்னன்னாக்கா நான் நிறைய கன்சல்டன்ட்டோட இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுவேன். அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 10,000, 25,000, 50,000 இது வரைக்கும்லாம் ஆகும். சரி இவ்வளோலாம் கட்டி இது பண்ணுறோமே அப்படின்னு பார்த்தா அவங்க கடைசியாக ஒரு வரிகளில் வந்து மெசேஜை கொடுத்துருவாங்க. என்னென்னா நாங்கள் கேட்டோம், பல வருஷங்களாக எங்களது வந்து அடுத்த லெவலுக்கு எங்களால் போக முடியல, எங்களது அப்படியே ஸ்டாக்னன்சின்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த தேக்க நிலையில் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். எங்கே உங்கள் கவனமோ அங்கே தான் உங்களுக்கு வெற்றி வரும் அப்படின்ட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க, ஆனால் எங்கே கவனிக்கணுன்றதை சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கவனம் எங்கே இருக்கணுன்றதை சொல்லி கொடுத்தவர் நம்ம குருஜி. ஏன்னா நம்ம கவனத்தை சொல்லிட்டாங்க, எங்கே கவனம் வருமோ வெற்றி வரும்ன்ட்டு. ஆனால் நாங்கள் தப்பான விஷயத்த கவனிக்க ஆரம்பித்தா இருக்கிறதும் போயிடுமே. அப்போ எதை கரெக்டாக கவனிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அல்டிமேட்டான ஒரு விஷயத்த கவனிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். நன்றி மேடம். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு கரெக்டான குருவை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, இதுதான் உங்களுக்கு கேள்வி.
நான் எப்படி குருவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்ல முடியும். என்னுடைய ஹெல்த் இஷ்யூவால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு சுவாச குருவை பிடிச்சிட்டேன், அடுத்த பத்ரிஜியை பிடிச்சிட்டேன். அப்படி தான் நான் போக முடியுது. ஏன் ட்ராவல் அப்படி தான் போயிடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் போகும் பொழுது தியானம் செய்ய செய்ய ஞானம் வளர வளர ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குருவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஆன்சரு நான் ஒரு சின்ன கதையில தான் சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால கொஷின்னு. ஒருத்தர் குருவை தேடி போகிறாரு. ஒரு மரத்து கீழே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லி குருவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேப்பா தேடுங்க அப்படின்னு சொன்னார். இவர் கிளம்பிட்டாரு. தேடிட்டாரு. கடைசியில் புரியுது, நான் ஃபஸ்ட்டு மரத்தை கீழே பார்த்தவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது பால் பிரங்டன் ரமண மகர்ஷியை இப்படி தான் அவர் கடைசியில் தான் கண்டுபிடிச்சிட்டு ஷிப்பு டிக்கெட்டே கேன்சல் பண்ணியிருக்காரு. மறுபடியும் வந்து ரமணரை சந்திச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு சந்திக்கும் பொழுது அவர் ரமண மகர்ஷி என்னுடைய குருன்னு கண்டுபிடிக்கல. திருப்பி போகும் பொழுது டிக்கெட் புக் பண்ண பிறகு கண்டுபிடிச்சி அதை கேன்சல் பண்ணி அருணாச்சலத்துக்கு வந்திருக்காரு. அதே போல் இவர் தேடி அந்த தேடலில் ஞானம் தேடுதலை கூட ஞானம் தான். அந்த ஞானத்தில் குருவை கண்டுபிடிச்சிட்டு வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்ப்பா, உனக்காக தான் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னும்போது நம்ம தேடி போகிறோம் நினைக்கிறோம். ஆனால் குருசி எவ்வளோ நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சீடன் வரமாட்டானா, இவங்க தெரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மேடம். உண்மையிலே வந்து நல்லா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன 3 சிங்கங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் இத்தனை விடைகள் வருது நமக்கு. இப்போ ஸ்வர்ணா மேடத்துக்கிட்ட